ஒரு தந்தையும் இரண்டு மகன்களும் என்ற கதையினை ஊதாரி மகனின் கதை என அழைக்கின்றோம். இதனை நற்செய்திக்குள் நற்செய்தி என அழைக்கின்றோம். ஒட்டுமொத்த விவிலியத்தின் மையம் இந்த கதைத்தான் என இறையியலாளர்கள் சொல்கின்றனர். இக்கதையின் மையம் மகன்கள் அல்ல, கதையின் மையம் இயேசுவின் அப்பா. அப்பா தொடக்க முதல் இறுதி வரை இனியவராக, கனிவுடையவராக, இரக்கமுடையவராக இருக்கிறார். நிபந்தனையற்ற அன்பும் மன்னிப்பும் கொண்டவராக இருக்கின்றார் அப்பா. விவிலியம் இறை மனித உறவினை மையப்படுத்துகின்றது. முறிந்து போன உறவுகள் புதுப்பிக்கப்பட ஒப்புரவு அடிப்படையாக இருக்கின்றது. உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்து. இவைகளுக்கு மாறாக அன்பினை புறக்கணித்து இறைவனோடும் உன்னோடும் அடுத்திருப்பவர்களோடும் உறவினை முறித்துக் கொள்வது பாவம். பாவத்தின் விளைவுகள் என்ன? இறைவனிடமிருந்து பிரிந்து நிற்றல், மனித சமூக உறுப்பினர்களிடமிருந்து உறவினை முறித்தல், மனிதரை அவனுக்கு எதிராகவே பிரித்து வைப்பது, இறையாட்சியினை எதிர்ப்பது, தீமைக்கு அடிமைப்பட்டு போதல். முதல் முயற்சியினை எடுக்கும் அப்பா. தாவீது அரசர் குற்றம் செய்தவுடன் அப்பா நாத்தானை அனுப்பி அவர் மனம் வருந்த செய்தார். நம்பிக்கையற்ற இஸ்ராயேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் அப்பா. நான் உன்மீது சினம் கொள்ள மாட்டேன், ஏனெனில் நான் பேரன்பை கொண்டவன். நீ என் அருமை மகன் அல்லவா? உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. திண்ணமாய் உனக்கு இரக்கம் காட்டுவேன். இன்றைய நற்செய்தியில் இளைய மகன் பேசுவதற்கு முன்பே அரவணைத்துக் கொள்பவராக அப்பா இருக்கின்றார். இரண்டு மகன்களுக்காகவும் தெருவுக்கு வருகின்றார் அப்பா. தெருவிலே காத்து கிடக்கின்றார். இரண்டு விதமான குழுக்களின் மத்தியில் இயேசு வாழ்கின்றார். ஒன்று, சமூகத்தால் பாவிகள் என முத்திரை குத்தப்பட்டு வாழ்விழந்த குழு. இரண்டு, யூத சட்டத்தினை மையமாக கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ்கிறோம் என சொல்லி தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்ட போலி மனிதர்கள். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இவ்வகையை சார்ந்தவர்கள். இயேசு பாவிகளின் குழுவோடு தன்னை ஐக்கியப்படுத்துவதைக் கண்டு இடரல்பட்டவர்கள் இவர்கள். இரண்டு குழுக்களுமே கதையில் வரும் இரண்டு மகன்கள். இயேசுவின் அப்பா கதையில் வரும் தந்தையாக இருக்கின்றார். இளைய மகன் இல்லம் திரும்புகின்றார். மூத்த மகன் இல்லம் திரும்ப மறுக்கின்றார். இவர்கள் இருவருக்காகவும் வீதிக்கு வருகின்றார் அப்பா. இரண்டாம் மகனை அழைத்து செல்லவும், முதல் மகனை அரவணைத்துக் கொள்ளவும் முதல் முயற்சியை எடுத்து செயல்படுகின்றார் அப்பா. அப்பாவின் இரக்கம் மிக சிறந்தது. இளைய மகனுக்காக காத்திருந்து வாழ்விழந்த மகனை தீர்ப்பிடாமல் மனித மாண்பினை கொடுத்து அரவணைத்து அள்ளிக்கொள்கின்றார் அப்பா. மூத்த மகன் இல்லம் நுழைய மறுத்தாலும் அவனை கடிந்து கொள்ளாமல் இவனுக்கு விளக்கம் தந்து அவனுடைய பார்வையை அகலப்படுத்துகின்றார் அப்பா. அப்பாவினை பிரதிபலிப்பவராக இயேசு இருக்கின்றார். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். இயேசு பாவிகளை தேடிச் செல்கின்றார். உறவே அப்பா. உறவினை காத்திட அன்பினையும் இரக்கத்தினையும் பரிவினையும் மன்னிப்பையும் நிபந்தனையற்ற வகையில் வெளிப்படுத்தும் ஊதாரி தந்தையாக இருக்கின்றார்.